ஜானகியோட நன்றி நிறைஞ்ச பார்வையும் கண்ணாடி அணிஞ்சிருந்த ராமுவோட பார்வையும் ஒரு கணம் ஒன்னா கலந்ததுன்னு முந்தி அத்தியாயத்தோட இறுதியில பார்த்தோம். ராமு ஜானகியோட அண்ணன் பாலுவோட நண்பன். அவன் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தான்னு பார்த்தோம். முந்தின பகுதியில 6 அத்தியாயங்களை பார்த்திருந்தோம். 7வது அத்தியாயத்துல இருந்து இந்த பகுதியில பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அன்பு கடல்ங்கிற நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். அன்பு, காதல், அழுகை, ஆற்றாமை, இன்பம், ஏக்கம்னு எத்தனையோ மன உணர்வுகளை இந்த நாவல்ல திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்காங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 7. பாலு கோயம்புத்தூர்ல விமலாவோட வீட்டுக்கு போய் 1 வாரம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. தூளியில குழந்தைய போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தா விமலா. மூர்த்தியும் பாலுவும் சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. டே பாலு, 1 வாரத்து அழுக்கு துணிகளை மூலையில சுருட்டி எரிஞ்சிருக்க. கிணத்தடிக்கு இப்ப போனேன்னா ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சலவைக்கு போட வேண்டியதை தனியா எடுத்து வச்சுட்டு மீதி துணிகளை துவைச்சு போடு. நாளைக்கு காலேஜுக்கு புறப்படும் போது கைக்குட்டை இருக்கா சட்டை இருக்கான்னு உன் அத்தான மாதிரி நீனும் கேட்காத அப்படின்னு உள்ள இருந்தபடியே விமலா ஒரு போடு போட்டா. அதை கேட்ட மூர்த்தி, சபாஷ், பார்த்தியா பாலு, ஒருத்தரை கொட்டி இன்னொருத்தருக்கு நெறி ஏறுற மாதிரி உங்க அக்கா பேசுற பேச்ச கேட்டியா? இந்த மாதிரி பேச நமக்கெல்லாம் வருதா? போனா போகுது, வயசு பிள்ளையா லட்சணமா நீ இப்ப எழுந்து போய் உன் வேலையை கவனி. என்ன மாதிரி நீயும் சோம்பேறி பட்டம் வாங்கிக்காம அவகிட்ட புத்தியோட பொழைக்கணும். நானும் இப்ப கொஞ்ச நேரம் படுத்து குட்டி தூக்கம் போட போறேன் அப்படின்னு அவன் முடிக்கிறதுக்கு முன்னால விமலா உள்ள இருந்தபடியே குறுக்கிட்டா. இன்னைக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கீங்க, இப்ப ஒன்னும் நீங்க தூங்க வேண்டாம். இதோ இந்த பாத்திர ஷெல்ஃபை ஒழிச்சு தொடச்சு வச்சிருக்கேன். பாலுவோட புத்தகங்கள் கண்டபடி அந்த மேசையில இறஞ்சு கிடக்குது. ஆணி அடிச்சு இதை சுவர்ல மாட்டி கொடுங்க, அவன் அதுல புத்தகங்களை அடுக்கிக்கட்டும் அப்படின்னு உத்தரவு போட்டா. அப்பாடா அப்படின்னு இழுத்துக்கிட்டே மூர்த்தி எழுந்தான். விமலா, நீ எல்லாம் ஒரு அலுவலகத்துல பொறுப்பு வாய்ந்த ஆபீசரா இருக்கிற அளவுக்கு தகுதி உள்ளவ. ஆனா பாவம் இந்த அடுப்புங்கரையில கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன செய்யறது, உலகமே இந்த நாட்கள்ல தலைகீழாத்தானே நடக்குது அப்படின்னு ரசனையோட நீட்டி பேசிக்கிட்டே போனா அவன். போதும் போதும் உங்க பரிகாசம், பேசி பேசி ஒண்ணுமே ஆக போறதில்ல அப்படின்னு விமலா மறுபடியும் கடுகடுன்னு சொல்லவே, எஸ் மேடம், இனி செயல்தான், பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி எழுந்தான். பாலுவும் சலிப்போட மூலையில கடந்த அழுக்கு துணிகளை பரிசீலனை செய்ய ஆரம்பிச்சான். அந்த பாதாள கிணத்துல போய் தண்ணி இறைச்சதால முரட்டு வேலை செய்து அறியாத அவனுடைய உள்ளங்கைகள் 2 செவந்து போச்சு. வாளியில பிழிஞ்ச துணிகளை போட்டுக்கிட்டு கைத்தையும் குடத்தையும் தூக்கிக்கிட்டு அவன் வீட்டோட பின்புறத்துக்கு வரும்போது சமையல் அறையில மூர்த்தியும் விமலாவும் பேசிக்கிட்டு இருந்த குரல் கேட்டுது. தன்னை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்களோங்கிற எண்ணம் அடிக்கடி அவன் மனசுல தோணிக்கிட்டு இருந்ததால அவங்க என்ன பேசுறாங்கிறத நின்னு கேட்க ஆவல் தூண்டுச்சு. அங்கேயே நின்னான். அடுத்த மாசம் பணம் அனுப்பும்போது ஏதாவது சேர்த்து அனுப்ப மாட்டாங்களா? அம்மா பேசாமல் இருந்தாலும் இருப்பா. அப்பா பாவம் இங்க வந்து தங்கி இருந்த 2 நாட்கள்ல ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டாரு. பாலுவை இங்க வச்சு படிக்க வைக்கிறீங்களான்னு அவரே தான் வாய் விட்டு கேட்டாரு. ஆனாலும் இந்த 3 மாசமா பணம் எதுவும் அனுப்பல. நமக்கும் கஷ்டமா தான் இருக்கு, பணம் கேட்கவும் சங்கோஜமாவும் இருக்கு, என்ன செய்ய அப்படின்னு விமலா சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டதும் பாலுவோட மனசு அப்படியே அயர்ந்து போச்சு. அவனோட அப்பாவா விமலா கிட்ட அப்படி கேட்டாரு? ஆனா அம்மா வேறு விதமா சொன்னாலே. பற்களை கடிச்சுக்கிட்டு மூர்த்தி அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு கேக்குறதுக்கு பாலு நின்னுக்கிட்டு இருந்தான். பாவம் விமலா, பாலு படிப்புல கூர்மை உள்ள பையன். நடுவுல அவன் படிப்பு தடப்படக்கூடாதுன்னு நானே தான் தெம்பு கொடுத்தேன். அவருக்கும் வேற வழி இல்லை. நீ ஏதாவது எனக்கு தெரியாம கடிதம் எழுதிராத. ஆமா, பாலுவோட காதலையும் எதையும் போட்டுறாத. நம்முடைய கஷ்டம் இருக்கவே இருக்கு. பணமும் காசும் பிரதானம் இல்லை. அதுக்காக நம்ம மனித தன்மையை இழந்துடக்கூடாது. பாலுவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு போவான். அதனால அவனுக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு சொன்னான் மூர்த்தி. மூர்த்தியோட இந்த பதில காது குளிர கேட்ட பாலுவுக்கு இருதயம் அப்படியே கரைஞ்சு போயிருச்சு. கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சிருச்சு. மேல் துண்டால கண்களை ஒத்திக்கிட்டு மறுபடியும் அவங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சான். விமலா, எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு, அதை நீயும் ஆமோதிப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா மூர்த்தி. என்னவா அது அப்படின்னு கேட்டா விமலா. நம்ம சீதாவுக்கும் பாலுவுக்கும் மனசுல முடிச்சு போட்டு வச்சிருக்கேன்.
உன் தம்பி பாலு இதை ஒத்துக்குவானா இல்ல மறுப்பு சொல்லுவானா அப்படின்னு கேட்டான் மூர்த்தி. அவன் எங்க மறுக்க போறான்? உங்க தங்கையையும் என் தங்கையையும் கல்யாணம் செய்துக்க வர்றவன் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த யோசனை உங்களுக்கு புதுசா இருக்கலாம், நான் எப்பவோ மனசுல இதை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா விமலா. அதை கேட்ட மூர்த்தி, விமலா, மன ஒருமித்த தம்பதிகள்னு சொல்லுவாங்களே, அதுக்கு நாம தான் சரியான உதாரணமா இருப்போம். என்ன ஆச்சரியம் பாரு அப்படின்னு சொன்னான். இதுக்கு மேலேயும் அங்க நின்று அவங்க பேச்ச கேட்க பொறுமை இல்லாம பாலு வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். என்னடா இது, சலவக்காரன் தோத்து போவாங்கிற மாதிரி துவச்சுக்கிட்டு இருந்தியே, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? விமலா, உன் தம்பி அழுத்து போய் வந்திருக்கான், அவனை கவனி அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி அறையை விட்டு வெளியே போனான். மூர்த்திக்கு விமலாவுக்கும் வாழ்க்கையில குறைகள் நிறைய இருந்தது. ஆனா அவங்க அழுதோ எரிஞ்சு விழுந்தோ பொழுத போக்கல. சிரிச்சு சிரிச்சே தங்களுடைய குறைகளை மறைச்சுக்கிட்டாங்க. ஆனா வாழ்க்கை யாரதான் சோதனை கட்டத்துக்கு இழுத்து செல்லாம விடுது. மாச கடைசியில ஓடி ஆடிக்கிட்டு இருந்த சிறுவனான விமலாவுடைய மகன் மோகனுக்கு ஜுரம் வந்தது. விமலாவோட கை மருந்துகளுக்கெல்லாம் அந்த காய்ச்சல் தணியல, அதிகமாயிட்டே இருந்தது. சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போனா வைத்திய உதவி இலவசமா கிடைக்கும். ஆனா அங்க குழந்தைய போனோ வந்தோன்னு கூட்டிட்டு போயிட்டு வர முடியாது. சீட்டு வாங்க, வைத்தியரோட அறைக்குள்ள நுழைய, மருந்து வாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இத்தனைக்கும் அங்க போகணும்னா வண்டி செலவே 2 ரூபாய் ஆகும். அதனால யோசிச்சு யோசிச்சு அந்த காலனியிலேயே இருந்த ஒரு டாக்டர் கிட்ட குழந்தைய கூட்டிட்டு போனாங்க விமலாவும் மூர்த்தியும். குழந்தைக்கு அவசரமா ஒரு ஊசி போடணும்னு சொல்லி மருந்து எழுதி கொடுத்தாரு டாக்டர். விலை 8 ரூபாய்க்குள்ள இருக்கும்னு சொன்னாரு. எப்பவும் சிரிச்சு பேசுற மூர்த்திக்கு அதை கேட்டதும் முகத்துல ஈயாடல. வீட்டுக்கு வந்துட்டாங்க. விமலா அடிக்கு ஒரு தடவை குழந்தைய வந்து தொட்டு பார்க்கறதும் வீட்டுக்குள்ள போய் வேலையை கவனிக்கிறதுமா இருந்தா. பாலுவுக்கும் இருப்பு கொள்ளல, மனோ ரெக்க கட்டிக்கிட்டு பறந்தது. மூர்த்தி அலுவலகத்துக்கு போயிட்டான். விமலா கவலையோட குழந்தையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தா. அவளுக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்தது. பாலுவுக்கு அதை பார்க்க சகிக்கல. விமலாவுடைய மனசுக்குள்ள கோபம் கோபமா வந்தது. ஊருக்கு நிச்சயம் எழுதி பணம் வருவிக்கணும். அம்மாவா அம்மா, அவளுக்கு கொஞ்சமாவது இருதயம் இருக்கா? அவளும் குடும்பம் நடத்தி பார்த்தவ தானே அப்படின்னுலாம் அம்மா செல்லத்தின் மேல அவளுடைய கோபம் பாஞ்சுது. மெதுவா தம்பி பாலுவை கூப்பிட்டா. ஏன் விமலா, பயமா இருக்கா? ஒன்னும் இல்ல, நீ பயப்படாத, நீ போய் சாப்பிடு, நான் குழந்தைய பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் பாலு. இல்லடா பாலு, டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு 8 ரூபாய் பணம் வேணும். யார்கிட்டையாவது கைமாத்தா கேட்டு பணம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அத்தான் ஆஃபீஸுக்கு போயிட்டாரு. உங்ககிட்ட 8 ரூபாய் பணம் இருக்கா பாலு? நீயே பாவம், கை செலவுக்கு தான் பணம் வச்சிருப்ப. உன்கிட்ட பணம் கேட்கக்கூடாதுன்னு உங்க அத்தான் கண்டிப்பா சொல்லிட்டு போனாரு. ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல. 2 நாள் போனா சம்பளம் வந்துடும், உனக்கு அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன்டா அப்படின்னு தயக்கத்தோட சொன்னா விமலா. இதுக்கு போய் ஏன் அழுற? அசடு, நீ கண்களை தொடச்சுக்கோ. நானே போய் மருந்தை வாங்கிட்டு வரலான்னு தான் இருந்தேன். நீ போய் அந்த மருந்து சீட்டை எடுத்துக்கிட்டு வா. நீ ஒன்னும் என்கிட்ட கேட்கவும் வேண்டாம், திருப்பி தரவும் வேண்டாம். இதை பத்தி அத்தாங்கிட்ட சொல்லவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னான் பாலு. விமலா மருந்து சீட்டை கொண்டு வந்து கொடுத்தா. விமலாவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவன் தைரியமா பேசிட்டான். ஆனா சொன்னது எப்படி நிறைவேற்ற போறான்? பாலுவுக்கு கண்ணீர் வந்தது. அவனோட சட்டப்பை, பெட்டி, மேஜர் டிராயர் எல்லாத்துலயும் தொலாவி பார்த்தோம். அவங்கிட்ட 4 ரூபாய் 3 அணாதான் இருந்தது. 8 ரூபாய்க்கான அந்த மருந்தை எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் பாலு. அத்தியாயம் 8. அன்னைக்கு பகல் மணி 11 இருக்கும். வீட்டுல ரங்கநாதம், ஜானகி, சுந்து 3 பேருமே இல்ல. ஊர்ல பெரிய மனுஷர் ஒருவரோட பெண்ணுக்கு அன்னைக்கு கல்யாணம். அந்த பொண்ணு ரங்கநாதத்துக்கிட்ட 4 வருஷங்கள் டியூஷன் படிச்சவ. அவங்க வற்புறுத்தி வண்டியும் அனுப்பி இருந்ததால ரங்கநாதம் குழந்தைகளோட அங்க போயிருந்தாரு. செல்லம் மட்டும் வீட்டுல கூடத்துல வாசல் படிக்கு நேரா உட்காந்துக்கிட்டு பலகையில உளுந்த வச்சு உருட்டி கரம்பைகளை பிரிச்சுக்கிட்டு இருந்தா. வாசல்ல காலடி சத்தமும் வேட்டி விசிற சத்தமும் கேட்டுது. செல்லம் நிமிர்ந்து பார்த்தா. பார்த்த அவளுடைய கண்கள் அப்படியே நிலைச்சு நின்னுருச்சு. வந்தவர வாங்கன்னு கூட செல்லம் சொல்லல. வாசல் படியில வந்து நின்ன கங்காதரத்துக்கு அவளுடைய இந்த வரவேற்பு எதிர்பாராதது இல்ல. மாமா இல்லையா அப்படின்னு கேட்டாரு கங்காதரம். அவருடைய குரல்ல தயக்கமும் பதைப்பும் தெரிஞ்சுது. இல்ல அப்படின்னு ஒத்த வார்த்தையில பதில் சொன்னா செல்லம். நிலப்படிக்குள்ள குனிஞ்சு உள்ள தலையை நீட்டி அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு கேட்டாரு கங்காதரம். எங்கேயோ கல்யாணம் போயிருக்காரு
நாங்க எங்கேயோ போறோம் பொழைக்கிறோம், என்ன கேள்வி வேண்டி இருக்கு அப்படின்னு கோபத்தோட கேட்டா அவ. கங்காதரம் வாசல் படியை தாண்டி கூடத்துக்கு வந்தாரு. அங்க இருந்த ஊஞ்சல் சங்கிலியை பிடிச்சுக்கிட்டு நின்னாரு. ஜுரம் வந்த மாதிரி செல்லத்துக்கு உடம்பெல்லாம் நடுங்குச்சு. ஏன் அப்படின்னு அவளுக்கே புரியல. செல்லம் அப்படின்னு மெதுவா கூப்பிட்டாரு கங்காதரம். செல்லம் எல்லாம் இங்க இல்ல, அவ செத்துட்டா அப்படின்னு சொன்னா செல்லம். ரொம்ப சரி, ஆனா நீ ஏன் மேல இப்படி கோவப்படுறதால என்ன பயன்? நீ இப்படி கஷ்ட நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு என் மனசு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாரு கங்காதரம். செல்லத்தோட வார்த்தைகள்ல ஆத்திரம் பொங்குச்சு. கோடானு கோடி ஏழைகள்ல நானும் ஒருத்தி. பணக்காரங்களுக்கெல்லாம் இங்க என்ன வேலை? உங்களுக்கு சமம் இல்லாத இந்த வீட்டுல எதுக்காக நீங்க உறவு கொண்டாட வரணும் அப்படின்னு கேட்டா அவ. இங்க பாரு செல்லம், அந்தஸ்து கௌரவங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என் மனசை தொலைக்காத. என் மேல உனக்கு இறக்கமே தோணலையா? கட்டுப்பாடுகளையும் சட்ட திட்டங்களையும் எதிர்த்துட்டு வர முடியாத அளவுக்கு பலவீனமா தான் நான் இருக்கேன். இன்னும் என்னை ஏன் வதைக்கிற? வீட்டுல குழந்தைகள் கூட இல்லையா அப்படின்னு கேட்டாரு அவரு. ஏன் குழந்தைகளை பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? வீணா இங்க வந்து நின்னுட்டு என் வயிற்றுச்சலை ஏன் கிளப்புறீங்க அப்படின்னு மேலும் கொதிச்சு விழுந்தா செல்லம். இங்க பாரு செல்லம், இப்படி ஆத்திரப்படுறதுல பிரயோஜனம் இல்ல. நீ உன் கோபத்தை அடக்கிக்க பழகணும். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் சின்ன வயசுல விதவிதமான கனவுகளை நம்ம மனசுல ஏற்படுத்திடுது. அதை எதிர்கொள்றதுக்கு நாம தயாராக இருந்தாலும் வாழ்க்கை பெரும்பாலும் நமக்கு துணை செய்யறதில்ல. அப்படி சந்தர்ப்பங்கள்ல நடந்ததையே நினைச்சு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல என்ன லாபம் செல்லம்? உனக்கு கிடைச்ச வாழ்க்கையே நீ சந்தோஷமா ஏற்கலைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இத்தனை வருஷ காலத்துல நீயும் மனசு மாறி உன் நிலையில பொருந்திடுவேன்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட மாறாம எரிமலையாவே இருக்க. நம்ம 2 பேருடைய வாழ்வும் வெவ்வேறு திசைகள்ல மாறி எத்தனையோ வருஷங்கள் ஆயிருச்சு. 2 பேருக்கும் வேற வேற கடமைகள் இருக்கு. எப்போதும் இந்த ஏக்கத்தோடய வாழ்ந்துகிட்டு இருந்தா கடமைகளை சரிவர செய்ய முடியாது. திருமணமாகி இத்தனை குழந்தைகளும் பெத்த பிறகு நீ இப்படியே பழச நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே குற்றம் கூட. தயவு செய்து இனியாவது உன்னை மாத்திக்கோ அப்படின்னு சொன்னாரு கங்காதரம். செல்லத்தோட வாயிலிருந்து மறுபடியும் அனல் கிளம்பிச்சு. இத்தனை வருஷங்களுக்கு பிறகு நீங்க ஒரு கோழைன்னு வந்து ஒத்துக்கிறீங்களே. அன்னைக்கு நான் எதுவும் புரியாத சின்ன பொண்ணா இருந்த வயசுல என் மனசுல ஆசையையும் நம்பிக்கையும் விதைச்சிங்க. வளர்ந்த பிறகு அதை ஒடிச்சும் எரிஞ்சிங்க. குரல் தழுதழுக்க முகத்தை மூடிக்கிட்டு சின்ன குழந்தை போல விம்முனா செல்லம். இத்தனை வருஷங்கள்ல அவங்க 2 பேருக்கும் இடையே இப்படி சந்திச்சு பேசிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் அமையல. அதனால மனசுல புகஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை ஆத்திரத்தையும் செல்லம் மொத்தமா கொட்டிட்டா. அழாத செல்லம், நான் செய்தது மன்னிக்க முடியாத தவறுதான். உன்னை நேருக்கு நேர் பார்க்கவோ பேசவோ அதனாலதான் நான் கூச்சப்பட்டேன். காலம் எந்த மனப்புண்ணுக்கும் மருந்தாகுமே. ஆத்திரத்துக்கு மனசுல இடம் கொடுக்காத, அது கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கீழே இழுத்துக்கிட்டு போகும். மாமாவோ குழந்தைகளோ வந்துட்டா இப்ப நீ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து என்ன நினைப்பாங்க? அழுகையை நிறுத்து. ஆமா, பாலு மேல படிக்கிறானா அப்படின்னு கேட்டாரு அவரு. கொஞ்சம் இழகி இருந்த செல்லத்தோட மனசு கங்காதரம் கேட்ட கடைசி கேள்வியை கேட்டு இன்னும் கடுமையாச்சு. அவனை படிக்க வைக்க நீங்க எனக்கு இரக்கம் காட்டுவீங்கன்னு நான் நம்பி இருந்தேன். ஆனா பணமும் பதவியும் ஏழைகளோட என்னைக்கும் ஒட்டாதுன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு ஆத்திரத்தோட சொன்னா செல்லம். இங்க பாரு செல்லம், இப்படி ஒரே அடியா குற்றம் சொல்லாத. மீனா மனசுல ஏற்கனவே உன்னை பத்தி நல்ல எண்ணம் இல்ல. அவளுக்கு நான் சாதாரணமா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்தா கூட சந்தேகம் வருது. விஷயம் போல வார்த்தைகளை பேசுறா. அவளை எதிர்த்துக்கிட்டு பாலுவை நான் வீட்டுல வச்சுக்கிட்டா அவ இன்னும் என்னெல்லாம் பேசுவாளோ தெரியாது. அப்படி அவ பேசுனா எனக்கு மட்டும் அது அசிங்கம் இல்ல. நீயும் அப்போ இருந்த அதே சின்ன பொண்ணு இல்ல. அத புரிஞ்சு நடந்துக்க. நீ பாவப்பட்ட பொண்ணு. கணவனாலேயும் உனக்கு போதுமான உதவி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக என்ன அவ்வளவு கேவலமானவன் நினைக்காத அப்படின்னு சொன்னாரு கங்காதரம். எதுக்கு இப்ப நீங்க இந்த விளக்கத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் அப்பவே ஒரே வார்த்தையில சொல்லிட்டேனே. நாங்கெல்லாம் கீழானவங்க, நீங்க உயர இருக்கிறவங்க. அது தெரியாம நான் வந்தேன், வெக்கம் கெட்டு உங்ககிட்ட உதவி கேட்டேன், அவமானப்பட்டு திரும்பினேன், அவ்வளவுதானே. படபடப்பா வார்த்தைகளை உதிர்த்துட்டு அதுக்கு மேல அங்க நிக்காம பின்கட்டுக்குள்ள போய் மறைஞ்சிட்டா செல்லம். கங்காதரம் திகைச்சு போனாரு, தயங்கினாரு. 2 நிமிஷங்கள் அங்கேயே நின்னுட்டு, செல்லம் நான் வரட்டுமா? இங்க ஒரு ரேடியோ கச்சேரிக்காக வந்தேன், மாமா வந்தா சொல்லு அப்படிங்கிற குரல் உள்ள இருந்த செல்லத்துடைய காதுகள்ல விழுந்தது. அடுத்த கணம் அவருடைய காலடி சத்தம் மெல்ல போய் மறைஞ்சுது. கங்காதரம் போயிட்டாரு.
மழை பெஞ்ச பிறகுதானே ஆத்து வெள்ளம் பெருகி வருது. செல்லத்தோட மனசும் ஆத்திரத்துல பொங்கிச்சு. மீனா அவதூறு சொல்லுவாளாம். என்ன சாதுரியமா பேசுறாரு. இவர் யாரு இங்க வர சொன்னாங்க? ஏன் புள்ள எப்படியோ படிச்சு முன்னுக்கு வருவான் அப்படின்னு கோபமும் கண்ணீருமா தனக்கு தானே பேசிக்கிட்டா செல்லம். கண்களை தொடச்சுக்கிட்டு மறுபடியும் கூடையில இருந்த உளுந்த கொட்டிக்கிட்டு கீழே உட்கார்ந்தா. அப்போ வாசல்ல வண்டி சத்தம் கேட்டுது. வண்டியில இருந்து ஜானகியும் சுந்துவும் குதிச்சுக்கிட்டு முன்னால வந்தாங்க. பின்னால ரங்கநாதன் இறங்கி மெதுவா வந்தாரு. வந்தவரு திண்ணையிலேயே துண்டை விரிச்சுக்கிட்டு உட்கார்ந்தாரு. அம்மா கிட்ட வந்த ஜானகி, அம்மா நீ ஏன் வரலன்னு மரகதம்மா ரொம்பவும் கோவிச்சுக்கிட்டாங்க. கல்யாணம் எவ்வளவு பெருசு தெரியுமா? பந்தலே கோயில் வாசல் வரைக்கும் போட்டிருந்தாங்க. பாவம், நகைக்கு மத்தியில பங்கஜத்தை கண்டே பிடிக்க முடியல, அவ்வளவு நகை போட்டிருந்தாங்க அப்படின்னு சிரிச்ச ஜானகி சட்டுன்னு நினைவுக்கு வந்தவளா, அந்த மாப்பிள்ள சிடுமூஞ்சி மாதிரி இருக்காருமா, சிரிப்பையே காணோம், முறைச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு மறுபடியும் சிரிச்சா. சிரிக்கிற மகளை பார்த்து தாயுடைய மனசு வேதனையில வெம்பி போச்சு. அந்த மாப்பிள்ள நெட்ட, இந்த மாப்பிள்ள குட்ட, இவன் முகத்துல சிரிப்பு இல்ல அப்படின்னு ஊர்ல நடக்கிற கல்யாணத்துக்கெல்லாம் அனுபவமான கிழவிய போல அபிப்பிராயம் கொடுக்கறாளே, இந்த பொண்ணுக்கு குறையில்லாத ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி எப்படி அவன் கையில இவளை ஒப்படைக்க போறேனோ பெருமூச்சு விட்டா செல்லம். அம்மா கிட்ட பேசிக்கிட்டே பக்கத்துல இருந்த ஊஞ்சல்ல போய் உட்கார்ந்த ஜானகி அதுக்கு மேல இருந்த தலை வச்சு படுக்கிற கட்டை மனைய நகர்த்தி வச்சா. அடுத்த வினாடியே, அம்மா ஏதுமா இந்த பணம் அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டா. செல்லம் விழிகள் விரிய அதை பார்த்தா. புத்தம் புதிய ரூபாய் நோட்டுகள் ஜானகியோட கைகள்ல இருந்தது. ஆமா, அவர் தான் வச்சுட்டு போயிருக்கணும். இவர்கிட்ட யாராவது பணம் கேட்டாங்களா? இதை எதுக்காக வச்சுட்டு போகணும் அப்படின்னு அவ நினைக்கும் போதே அவளுடைய மனசே அவளுக்கு பதில் சொல்லுச்சு. ஏன் வச்சுட்டு போனாரா? நீ தான் ஏழை ஏழைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அதான் வச்சிருக்காரு. மனசுக்குள்ள இருந்து அந்த இளக்காரமான குரல் எழுந்தது. தாய் திகைச்சு நிக்கிறத பார்த்த ஜானகி, ஏமா உனக்கே தெரியலையா? இந்த பணம் எப்படிமா வந்து குதிச்சுது அப்படின்னு கேட்டா. செல்லம் பதில் எதுவும் சொல்லாம அவ கைகள்ல இருந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உள்ள போயிட்டா. அந்த 50 ரூபாய் பணத்தை எரியிற அடுப்புல போட்டுடலாமான்னு அவளுக்கு ஆத்திரம் வந்தது. ஆனா பணம் மகனுடைய படிப்புக்கு உபயோகப்படுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. இந்த பணம் எப்படி வந்திருக்கும்? ஏது பணம்னு கேட்டது அம்மாவோட முகம் ஏன் இப்படி மாறி போச்சு அப்படின்னு நினைச்சு ஜானகியுடைய மனம் குழம்ப ஆரம்பிச்சுது. அத்தியாயம் 9. அக்கா கிட்ட இருந்து மருந்து சீட்டை வாங்கிக்கிட்டு தன்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போன பாலுவுக்கு எப்படி அந்த மருந்தை வாங்குறதுன்னு புரியல. எங்கெல்லாமோ சுத்தி அலைஞ்சான், யோசனை பண்ணுனான். யாருகிட்ட சொல்லி கடன் கேட்கறதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் கூட படிக்கிற பையன்கள் யாருகிட்டையாவது கேட்டு கடன் வாங்கலான்னா அவன் யாருகிட்டையும் நெருக்கமாவே பழகல. மருந்து வாங்காம வீட்டுக்கு போனா விமலாவோட முகத்தை எப்படி பாக்குறது அப்படின்னு கூச்சமா இருந்தது அவனுக்கு. குழந்தைக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற திகைப்பும் அவன் மனசு தாக்கிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம நடைபாதையே குறி வச்சு நேரா நடந்துகிட்டு இருந்தான் அவன். அப்போ, ஹலோ பாலு, என்னப்பா பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க? இந்த உலகத்துலதான் இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு யாரோ அவன் முதுகுல தட்டினாங்க. கனவுல இருந்து திரும்பி பாக்குற மாதிரி பார்த்தான் பாலு. நோயில நலிஞ்சு நம்பிக்கையை கைவிடுற நிலையில இருந்தவனுக்கு சஞ்சீவி மருந்து கிடைச்ச மாதிரி இருந்தது அவனுக்கு. எதிர ரவி நின்னுகிட்டு இருந்தான். என்னடா பாலு, நீ இங்கதான் இருக்கியா? நீ இங்க வந்ததே எனக்கு தெரியாதே. நடைய பார்த்ததும் பாலு போல இருக்குதேன்னு தான் சந்தேகத்துல உன்னை கூப்பிட்டேன். ஆமா, இங்க காலேஜ்ல சேர்ந்திருக்கியா அப்படின்னு விசாரிச்சா ரவி. இவனை விடக்கூடாது, கடவுளாத்தான் கருணை கொண்டு இவனை அனுப்பியிருக்காரு அப்படின்னு உடனே கடன் கேட்கிற யோசனைக்கு தாவுனான் பாலு. நான் இங்கதான் BA சேர்ந்திருக்கேன், விமலாவோட வீட்டுல இருந்துதான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் சத்தம் போட்டு சிரிச்சா ரவி. ஏன்பா BA-வா? வேற துறைகள்ல இடம் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாலுவை இழுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சான். உள்ள போய் சிற்றுண்டியும் காப்பியும் ஆர்டர் பண்ணான். அவன் வாங்கி கொடுத்த சாப்பாட்டுல பாலுடைய கவனம் போகவே இல்லை. சாப்பிட்டுட்டு பில்ல கொடுக்க ரவி பர்ஸை திறந்தான். அந்த பர்சுக்குள்ள ரூபாய் நோட்டும் சில்லறைகளுமா நிறைஞ்சிருந்தது. ரவி அப்படின்னு துடிதுடிக்கிற நெஞ்சோட பாலு கூப்பிட்டான். ஏண்டா இப்படி அழுது விடுகிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான் ரவி. ரவி, இன்னைக்கு பர்ஸ பறி கொடுத்துட்டேன்டா அப்படின்னு சொன்னான் அவன். அடடா, அதுக்கு தான் அப்போதுல இருந்து அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்கியா? சட்ட பையிலேயே பர்ஸை எப்பவும் வைக்க கூடாதுடா, நான் கையிலேயே தான் வச்சுக்குவேன். ஆமா, எந்த பஸ்ல கோட்டை விட்ட அப்படின்னு கேட்டா ரவி.
அவன் கேட்ட கேள்வியில பாலு உண்மையிலேயே அழுதுட்டான்னு தான் சொல்லணும். இல்ல ரவி, அக்காவோட குழந்தை மோகனுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கிட்டு வான்னு அக்கா பணம் கொடுத்தா. அத்தோட நான் வச்சிருந்த சில்லறை, என் கத்தி, சாவி எல்லாமே போயிருச்சு. இப்ப நான் மருந்து வாங்கிட்டு போகணும். மருந்து கடையில வந்துதான் கவனிச்சேன், சட்டப்பை காலியா இருக்கு. 4 மணிக்கு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னான். சரி விடுடா, அதுக்காக அழுது தொலைக்காத. இதெல்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்கணும். இந்த 5 ரூபாய் போதுமா அப்படின்னு கேட்டு தன்னுடைய பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா ரவி. ரவிக்கு தன்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லிட்டு பாலு பணத்தை வாங்கிக்கிட்டான். ஹோட்டல் வாசல்ல அப்போ கஜேந்திரபுரத்துக்கு போற பஸ் வந்து நின்னுச்சு. பாலு, எனக்கு வீட்டுக்கு போற பஸ் வந்துருச்சு, நீ வீட்டுக்கு வர்றியா அப்படின்னு கூப்பிட்டான். ரவி கொடுத்த ரூபா நோட்டை கையில இருந்த சின்ன நோட்டு புத்தகத்துல பத்திரமா வச்சுக்கிட்டு ரவி கூட பஸ்ல ஏறினான் பாலு. அந்த நேரத்துல பஸ்ல கூட்டம் எதுவும் இல்ல. பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரே ஒரு பொண்ணு உட்கார்ந்திருந்தா. அவளுக்கு எதிர காலியா இருந்த ஒரு சீட்ல ரவியும் பாலுவும் போய் உட்கார்ந்தாங்க. எதிரில் இருந்த பெண்ணை பார்த்து புன்னகை செய்த ரவி, அப்பா ஊர்ல இல்லையே சுதா, நீ எங்க வீட்டுக்கா போற அப்படின்னு விசாரிச்சான். ஊர்ல இருந்து இன்னைக்கு திரும்பி வந்துடுறதா சொன்னாரே, இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு. பாலு அவளையே பாத்துக்கிட்டு இருந்தான். ரவி இவ்வளவு சரளமா பேசுற அந்த பொண்ணு யாராயிருப்பா அப்படின்னு அவனுடைய மனசு யோசிக்க ஆரம்பிச்சது. பச்சை பட்டுப்பாவாடை உடுத்தியிருந்த அந்த பொண்ணு ஒரு புத்தம் புது ரோஜாவை போல இருந்தா. அவளையும் அவளுடைய பணக்கார உடைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்த பாலு, அவ ஒரு பெரிய பணக்காரனுடைய மகளா இருக்கணும், அத்தாங்கிட்ட சங்கீதம் படிக்கிறாளோ என்னவோ அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான். அடுத்த பஸ் நிறுத்தத்துல அவங்க எல்லாருமே இறங்குனாங்க. சுதா முன்னால் நடந்தா. இவ யாருன்னு ரவிய கேட்கணும்னு பாலுவுக்கு தோணுச்சு. ஆனா கேட்க நான் எழல. அப்பாதான் இல்லையே, நீ எதுக்கு வீட்டுக்கு போற அப்படின்னு கேட்டா ரவி. அப்படின்னா நான் வீட்டுக்கு வர வேண்டான்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா அவ. அவங்க 3 பேரும் ரவியுடைய வீட்டுக்கு போனப்போ வாசல் வராந்தால மீனா ஒரு பிரம்பு நாற்காலியில உட்காந்து கதை புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தா. நிமிர்ந்து பார்த்தா அவ பாலுவை பார்த்ததும் திடுக்கிட்டு போனா. ஏண்டா பாலுவா, இங்க எங்கடா வந்த, வேலை எதுவும் பாக்குறியா அப்படின்னு விசாரிச்சா. சுதா அவங்கள தாண்டி உள்ள போய் அவங்க பேசுறத கவனிச்சுக்கிட்டு இருந்தா. மீனாவுக்கு பாலு பதில் சொல்றதுக்கு முன்னால ரவி முந்திக்கிட்டான். அம்மா, இங்க கல்லூரியில BA சேர்ந்திருக்கானா, விமலாவோட வீட்டுல இருக்கானா, பாரு இன்னைக்கு பர்ஸ கோட்டை விட்டுருக்கான் பஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருசா சிரிச்சான். பாலு சட்டுன்னு நாக்க கடிச்சுக்கிட்டான். தனக்கு பணம் கொடுத்த விஷயத்தையும் அவன் சொல்லிடுவானோங்கிற பயம் அவனுக்கு. நல்ல வேளையா மீனா அதிக நேரம் அவன் கூட பேசல. மாமா இன்னும் ஊர்ல இருந்து வரலையே சுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள போயிட்டா. அவ போன பிறகு ரவியோட தொணதொரப்புல இருந்து விடுபட்டு வீட்டுக்கு புறப்படுறதுக்குள்ள பாலுவுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு மருந்து வாங்கிட்டு போகணும்டா, அதனால இன்னொரு நாள் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தான். அப்ப உள்ள இருந்து வந்த மீனா, கிளம்பிட்டியா பாலு, அடிக்கடி வந்து போய்கிட்டுரு, விமலாவையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி விடை கொடுத்தா. அந்த தெருவோட முனையில தான் பஸ் ஸ்டாப் இருந்தது. பஸ் ஸ்டாப்புக்கு நடந்துகிட்டு இருந்த அவன் சட்டுன்னு திரும்பி பார்த்தான். அவனுக்கு பின்னால அந்த ரோஜா புதாவணிக்கார பெண்ணும் வந்துகிட்டு இருந்தா. வந்தவ வேகமா அவன்கிட்ட வந்து, உங்களுடைய நோட்டு புத்தகத்தை அங்கேயே வாசல் மேஜையில வச்சுட்டு வந்துட்டீங்க, இந்தாருங்க அப்படின்னு கொடுத்தா. பாலு திடுக்கிட்டு போனான். பணம் இருக்கிற நோட்டு புத்தகத்தை மறதியா வச்சுட்டு வந்திருக்கோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். வாங்கின அந்த நோட்டு புத்தகத்தை பிரிச்சு பார்த்தான். நான் மேஜை மேல பார்த்தேன், அப்புறம் உங்க நோட்டை ரவி கிட்ட காட்டி கேட்டேன், நீங்க இங்க பக்கத்துல தான் இருப்பீங்கன்னு அவர் சொன்னதால நோட்டை கையில எடுத்துட்டு வந்தேன். ஏற்கனவே பர்ஸ பறி கொடுத்துட்டு இந்த நோட்டு புத்தகத்துல வேற பணம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு குறும்பா கேட்டா அந்த பொண்ணு. அதுக்குள்ள பாலு ஏற வேண்டிய பஸ் வந்துருச்சு. கூட்டம் நிறைய இருந்தபடியால பாலுவுக்கு நிக்கத்தான் இடம் இருந்தது. காந்தி நகர்ல வந்து இறங்கி மூலையில இருந்த மருந்து கடைக்கு வந்தான். நோட்டு புத்தகத்துல இருந்து 5 ரூபாய் நோட்டை எடுத்துக்கிட்டு சட்டப்பைக்குள்ள கைய விட்டான். அதிர்ந்து போனான். சட்டப்பையில மருந்து சீட்டோட சுத்தி வச்சிருந்த பணத்தை காணோம். கடவுளே, உன்னோட கருணை இதுதானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். பஸ்ல நெருக்கடியில சட்டப்பையில இருந்த பணத்தை யாரோ எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான். மருந்து பெட்டியும் கையுமா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிருந்த அவனுக்கு அன்னைக்கு கடனும் காதலும் தான் கிடைச்சிருந்தது. வீட்டுக்கு முன்னால வந்ததும் அவனுடைய இருண்ட முகம் திகைச்சு போச்சு. கதவு பூட்டப்பட்டிருந்தது. அடுத்த வீட்டு பொண்ணு அவனை பார்த்ததும் சாவியோட ஓடி வந்தா. உங்க அக்காவும் அத்தானும் மோகனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, உங்ககிட்ட சாவி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். மனசு நிறைய பாரத்தோட கதவை திறந்துகிட்டு பாலு உள்ள போனான்.
மூர்த்தி விமலாவும் குழந்தைய கூட்டிக்கிட்டு சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாங்க. டாக்டர் சொன்னபடி குழந்தைய அங்கேயே விட்டுட்டு அவங்க திரும்பி வந்தப்போ சாயந்தரம் மணி 7 அடிச்சிருச்சு. குழந்தை எப்படி இருக்கா விமலா அப்படின்னு பதட்டத்தோட கேட்டான் பாலு. இப்ப கொஞ்சம் தேவலை, நீ வேற மருந்து வாங்கிட்டியா பாலு அப்படின்னு கவலையோட கேட்டா அவ. பாலு ஒரே நொடியில சமாளிச்சுக்கிட்டான். ஆமா, மருந்து வாங்கிட்டு வந்து படியேறினேன். வீட்டு கதவு பூட்டி இருந்தது. நீங்க குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டதா பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு சொன்னா. அதனால கடைக்கு திரும்ப போய் கடைக்காரங்கிட்ட வாதாடி மருந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லும் போதே இப்படி பொய் சொல்ற திறமை தனக்கு எப்படி வந்தது அப்படின்னு உள்ளூர நினைச்சுக்கிட்டான் அவன். அவனையும் அறியாம அவனுடைய மனசுல ஒரு மகிழ்ச்சி பரவிச்சு. அத்தியாயம் 10. நிச்சயமா ஏதோ வித்தியாசம் இருக்குதான் செய்து விமலா. நானும் அரை மணி நேரமா பாக்குறேன். கண்ணாடி சீப்பும் தேஞ்சு போயிரும் போல இருக்கு. இவனும் விடாம தலைய வாரிக்கிட்டே இருக்கான். அவன் முகத்தை பாரு, சந்தோஷம் வேற அடக்க முடியாம பொங்கிக்கிட்டு இருக்கு. ஏண்டா பாலு, உன் கூட பொண்ணு பார்க்க வந்து காஃபி டிஃபனை ஒரு கை பார்க்கலான்னு நான் நாக்க தீட்டிக்கிட்டு காத்திருக்கேன். நீ என்னன்னா குறுக்கு வழியில இறங்கி ஏமாத்திருவ போல இருக்கே அப்படின்னு சொன்னான் மூர்த்தி. நீங்க ஒண்ணு அத்தா, காலனாவுக்கு வழி இல்லாதவங்கிட்ட போய் இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்ன பாலு சீப்ப கண்ணாடி மேல வச்சுட்டு சாப்பிட வந்து உட்கார்ந்தான். காலனா இல்லாட்டி என்ன, காதலுக்கு தான் கண்ணே கிடையாதே. ஒரு லட்சாதிபதியோட மகளுக்கும் உனக்கு இடையில வந்து சிக்கி இருக்கே, அப்புறம் உன்னை காலனாவுக்கு வழி இல்லாதவன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டான் மூர்த்தி. அத கேட்ட விமலா, ஆமாங்க, பாலுவோட ஜாதகத்துல வரப்போற பொண்ணு மூலமா நிறைய சொத்து வரப்போகுதுன்னு நம்ம மேம்பாலத்து ஜோசியன்னு சொன்னானா. அத்தோட யாரோ மரக்கடை கணபதியாமே, அவரே இவனை படிக்க வச்சு பொண்ணையும் கொடுக்கறேன்னு வந்தாராம். அம்மாவுக்கு கூட இஷ்டம்தானா, அப்பா தான் வேண்டான்னு மறுத்துட்டாராம். அதனாலதான் இவன் நம்ம கிட்ட வந்து தாளம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விமலாவும் கணவன் கூட சேர்ந்துக்கிட்டு பாலுவை கேலி பண்ணான். அப்படியா சங்கதி? அப்படின்னா நாம இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பழகணும். ஏன் விமலா, அந்த ஜோசியன் சொத்து எப்படி வரும்னு சொல்லி இருக்கானா? வீடாவா, நிலமாவா அல்லது ரொக்கமாவா? இங்க பாரு பாலு, இப்பவே சொல்லிட்டேன். எனக்கு ஏதாவது தட்டுப்பாடு வந்தா 5-10 கைமாத்து கேட்க உன்கிட்ட தான் வருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான் மூர்த்தி. போயும் போய் 5-10 கைமாத்து தானே உங்களுக்கு கேட்க தோணும். கேட்கறதே கேக்குறீங்க, பெருசா ஏதாவது கேட்கலாம்ல அப்படின்னு சொன்னா விமலா. மூர்த்தி விமலாவும் பேசிக்கிட்டதை கேட்டு பாலு தட்டுல சோத்த வச்சுக்கிட்டு உள்ள விழுங்க முடியாம விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த தம்பதிகளோட தான் வாழ போற வாழ்க்கை சீக்கிரமே முடிய போகுதுங்கிறது அப்ப அவனுக்கு தெரியல. அன்னைக்கு பகல் நேரத்துல கல்லூரியில முதல் பீரியட் முடிஞ்சதுமே பாலு வெளியே கிளம்பிட்டான். கஜேந்திரபுரத்துக்கு மீனாவோட வீட்டுக்கு தான் புறப்பட்டான் அவன். முந்தின நாள் ரவி கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க போறதா சாக்கு வச்சுக்கிட்டு புறப்பட்டான். அவங்க வீட்டை அடைஞ்சதும் பரபரப்போட வராந்தாவை கடந்து கூடத்துக்கு முன்னால் நின்னு பார்த்தான். அவன் அதிர்ஷ்டக்காரன் தான். கங்காதரத்துக்கு முன்னால பொற்சிலை போல உட்கார்ந்து அந்த பொண்ணு பாடிக்கிட்டு இருந்தா. அந்த பெண்ணுடைய பாட்டுல மெய் மறந்தவரா தாளம் போட்டுக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு கங்காதரம். பாலு மெல்ல போய் கூடத்துல சோரோரமா போடப்பட்டிருந்த பெஞ்சில உட்கார்ந்தான். அவனை யாரும் அங்க வான்னு கூப்பிடல. அங்கே இருந்த செய்தித்தாளை படிக்கிற மாதிரி பாசாங்கு பண்ணான். உள்ள இருந்து கண்களை சுருக்கிக்கிட்டு ஜெபமாலையும் கையுமா பாட்டியம்மா வெளியே வந்தா. ஏன் மீனா, பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிறது யாரு? வர்றவங்க போறவங்க எல்லாரையும் உள்ள வரைக்கும் எதுக்கு வர சொல்றாரு? வாசலோட நிறுத்தி வைக்க கூடாதா அப்படின்னு அவ கேட்டுக்கிட்டே போனது பாலுவோட காதுகள்ல விழுந்தது. மீனா வெளியே வந்தா. பாலுவா, ரவிய தேடி வந்தியா? என்ன விசேஷம் அப்படின்னு நேரடியாவே கேட்டா அவ பாட்டியோட பக்கம் திரும்பி, அடி அம்மா, இந்த பையன் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டா. யாரு அப்படின்னு கிளவியும் நீட்டி கேட்டா. என் தம்பி, செல்லத்தோட புள்ள அப்படின்னு அறிமுகம் பண்ணி வச்சா. கிளவி ஊங்கொட்டிட்டு அசுவாரஸ்யமா உள்ள போயிட்டா. ஏண்டா விமலா, ஒரு நட இங்க வந்து எட்டி பார்க்க கூடாதா? எனக்கு தான் நேரம் கிடைக்கல, அவளுக்கு என்ன? காலையிலே சாப்பிட்டுட்டு புருஷன் ஆபீஸுக்கு போன பிறகு போனா, விளக்கு வச்ச பிறகுதான் வர்றான். நான் போனாதான் அவ இங்க வருவாளா? அவளா இங்க வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா மீனா. பாலு மீனாவுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால பாட்டு முடிஞ்சிருச்சு. கங்காதரம் நிமிர்ந்து பாலுவை பார்த்து புன்னகை செய்தாரு. இங்கதான் படிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, பிஏக்கு சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் பாலு. விமலா எங்க இருக்கா அப்படின்னு கேட்டாரு அவரு. பீளமேடு போற வழியில விநாயகா காலனின்னு இருக்கே,
அங்க இருக்கா அப்படின்னு சொன்னான் பாலு. நீயும் அவங்க கூட தான் இருக்கியா? அங்கிருந்து காலேஜுக்கு போய் வர சௌகரியமா இருக்கா அப்படின்னு கேட்டார் கங்காதரம். பாலு சிரிச்சு மழுப்புனான். அங்க அசௌகரியமா இருந்தா இங்க வந்து இருப்பா, நான் வேண்டான்னு சொல்லல, என்ன அப்படின்னு கேட்டாரு கங்காதரம். இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னான் பாலு. அது வரைக்கும் குனிஞ்சு கீழே விரலால கோலம் போட்டுக்கிட்டு இருந்த சுதா சட்டுன்னு எழுந்தா. நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டா. உடனே கங்காதரம், மீனா, சுதா புறப்படுறாளாம் பாரு அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் பாலுவோட பக்கம் திரும்பினாரு. பாலுவுக்கும் வெளியே போக மனம் பரபரத்துது. கங்காதரம் உள்ள நோக்கி, மீனா, பாலுவுக்கு காப்பி கொண்டு வந்து கொடு, ரவியை எங்க காணோம் அப்படின்னு கேட்டாரு. வேண்டாம் அத்தா அப்படின்னு பாலு மரியாதையா சொன்னான். அதுக்குள்ள மீனா கையில காஃபியோட வந்தா. காப்பி டம்ளரை பாலு கிட்ட கொடுத்துக்கிட்டே, விமலாவை வர சொல்லுடா அப்படின்னு அதிகாரமா சொன்னா அவ. சூடான அந்த பானத்தை கடகடன்னு விழுங்கிட்டு அக்கா கிட்டையும் மாமா கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாலு அங்கிருந்து வேகமா புறப்பட்டான். விறுவிறுன்னு நடந்துகிட்டு இருந்தவன் கழுக்குன்னு சிரிப்பு சத்தம் கேட்டு நின்னான். சிரிச்சது அந்த பொண்ணுதான். அதோ உங்க 7ஆம் நம்பர் பஸ் வருதே, நீங்க விறுவிறுன்னு ஸ்டாப்பை கடந்து நடந்து போகவும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. அவன் கூட ஏதாவது பேசணுங்கிறதுக்காகத்தான் அந்த பொண்ணு அப்படி சொன்னான்னு தோணுச்சு அவனுக்கு. முகம் சிவக்க பாலு வந்த பஸ்ல தொத்திக்கிட்டு ஏறினான். அவன் ஏறினதும் பஸ் உடனே புறப்படல. கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்தி வச்சு ஏதோ கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதோ நிக்கிறா பாரு நைலான் தாவணியோட, அந்த பொண்ணு தான் மரக்கடை கணபதியோட பொண்ணு. குமாரி சுதாவாம் பேரு. கங்காதர பாகவதர்கிட்ட பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காளாம். அவ பாட்டை கேட்டா பட்ட மரம் கூட பாலா சொரியும், அப்பேற்பட்ட குரல் அவளுக்கு. இங்க டவுன் ஹால்ல கூட அடுத்த மாசம் அவளுடைய கச்சேரி இருக்குதான் அப்படின்னு பஸ்ல இருந்த ஒரு வயசான பொண்ணு சுதாவை நோக்கி கைய காட்டி பக்கத்துல இருந்த பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. பாலுவுக்கு யாரோ தன்னை ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ள பஸ்ஸும் கிளம்பிருச்சு. சுதாவோட உருவம் பஸ்ஸோட ஜன்னல் வழியா தெரிஞ்சு மறைஞ்சது. மரக்கடை கணபதி, மரக்கடை கணபதி. இந்த வார்த்தைகள் பாலுவோட மனசுல திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்தது. சுழன்ற மனசோட வீட்டுக்குள்ள வந்த அவனுக்கு 2 செய்திகளை வச்சுக்கிட்டு மூர்த்தியும் விமலாவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒன்னு ஊர்ல இருந்து வந்திருந்த கடிதம். அதுல எதிர்பாராத செய்தி ஒண்ணு இருந்தது. பாலு, நம்ம ஜானகிக்கு கல்யாணமா, இங்க பாரு கடிதத்தை அப்படின்னு விமலா மஞ்சள் தடவப்பட்ட ஒரு கடிதத்தை அவங்கிட்ட நீட்டினா. பாலுவுக்கு அது கனவா நனவான்னு புரியல. கல்யாணமா? நம்ம ஜானகிக்கா அப்படின்னு திகைப்பும் வியப்புமா அவன் கடிதத்தை பிரிச்சான். அந்த கடிதம் மூர்த்தியோட பெயருக்கு தான் வந்திருந்தது. அந்த கடிதத்துல இருந்த விஷயம் இதுதான். காலம் வந்தால் எதுவும் நிற்காது என்று பெரியவர்கள் சொல்லுவது பொய்ப்பதில்லை. ஜானகிக்கு திருமண பிராப்தம் வந்துவிட்டது போலிருக்கிறது. பையன் படித்தவன், தகப்பனார் போலீஸ் சூப்பரிண்டென்டாக இருந்து ஓய்வு பெற்று இந்த ஊரில் இருக்கிறார். பாலுவுக்கு கூட அவரை தெரியும். ஜானகியின் அழகையும் குணத்தையும் கண்டு அவராகவே தன்னுடைய மகனுக்கு 2 செலவும் போட்டு கல்யாணம் செய்து கொள்வதாக கேட்டார். மிக நல்ல மனிதர். நாம் யோசிக்க என்ன இருக்கிறது? எப்படியும் அவளுக்கு ஒரு நாள் திருமணம் செய்து வைத்துத்தானே ஆக வேண்டும். இதைவிட நல்ல இடமாக நான் எங்கிருந்து தேடப் போகிறேன்? ஏதோ கடவுள் சித்தம். தை பிறந்ததும் முதல் முகூர்த்தத்தில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். வேறு மனிதர்கள் யாரும் இங்கே இருந்து திருமணத்தை நடத்துவதற்கு இல்லை என்பது உனக்கு தெரியும். எனவே விமலா குழந்தைகளுடன் நீ முன்னதாகவே வந்துவிட வேண்டும். பரீட்சை சமீபத்தில் இருப்பதால் பாலு மும்முரமாக படித்துக் கொண்டிருப்பான் என்று நம்புகிறேன். அந்த கடிதத்தை அதுக்கு மேல படிக்க முடியாம பொறுமை இல்லாம பாலு அந்த கடிதத்தை கசக்கி தூர எறிஞ்சான். அப்பாவுக்கு ஏன் இப்படி புத்தி போகுது? குடு குடுன்னு ஜானகிக்கு இப்ப யாரு கல்யாணம் நிச்சயம் பண்ண சொன்னாங்க? எனக்கு ஒரு 10 ரூபாய் செலவுக்கு அனுப்புறதுக்கு திணறாங்க. ஆனா இப்ப கல்யாணம் பண்ண போறாங்களாம். என்னதான் செலவு இல்லைன்னாலும் கல்யாணம் லேஸ்ல முடிஞ்சிருமா? இவர் பண்ற எல்லாமே குளறுபடிதான். ஒரு காரியத்தையும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரியும், எல்லாம் இந்த அம்மாவால வர்றதுதான்னு அப்படின்னு எரிச்சலோட சொன்னான் பாலு. இரு தம்பி, இந்த மாப்பிள்ளைய பத்தி உனக்கு ஏதோ தெரியும்னு எழுதியிருக்காரே, அது யாரு? சொல்லிட்டு சத்தம் போடு அப்படின்னு சொன்னான் மூர்த்தி. அது ஒரு கிழடு மாமா, கந்தையான்னு பேரு. வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு எந்த நேரம் வாய்க்கால் கரையிலேயே நிக்கும். போலீஸ் வேலை பார்த்ததா சொல்லும். அதோட தாடி மீசையை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அவருக்கு முகத்துல சிடுசிடுன்னு எள்ளு வெடிக்கிற மாதிரி ஒரு மகன் உண்டு. அவனுக்கு எங்கேயோ மலையாளத்திலயோ மங்களூர் பக்கமோ வேலையாம். அந்த பையன் வந்தா வினாடிக்கு ஒரு உடை உடுத்திக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லயோ பெண்கள் பள்ளிக்கூடத்து முக்குலயோ நிக்கிறத பார்க்கலாம்.
நானும் ராமுவும் கூட மறைவா அவனை கேலி பண்ணுவோம். அவனுக்கு நம்ம ஜானகியை கொடுக்கறது இந்த லட்சணத்துல அவரே எல்லா செலவையும் போட்டு கல்யாணம் வேற செய்துக்கிறாராம். பாலு ஆத்திரத்தோட பேசுனதை அதுவரை கேட்டுக்கிட்டு இருந்த மூர்த்தி, விமலா நம்ம விஷயத்தையும் சொல்லிடலாமா? உன் தம்பியோட உக்கிரத்தை பார்த்தா எனக்கு என்னவோ பயமால இருக்கு அப்படின்னு மூர்த்தி புதிர் போட்டான். போங்கத்தா, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல அப்படின்னு எரிச்சலோட சொன்னான் பாலு. இங்க பாரு பாலு, நான் எதுவும் விளையாடல. எனக்கு மெட்ராஸுக்கு மாற்றல் உத்தரவு வந்திருக்கு. போகாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு மூர்த்தி கேட்டதும் பாலு அயர்ந்து போயிட்டான். மூர்த்தி சொல்றது விளையாட்டு இல்ல, உண்மைதான் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அத்தியாயம் 11. வருமோ வராதோன்னு தெரியாம இருந்த அந்த நாளும் வந்துருச்சு. வீட்டு வாசல்ல நாதஸ்வரக்காரன் பூபால ராகத்தை ஊத தொடங்குனான். பாலு படிச்சு முடிக்காம, எங்கேயும் வேலை தேடி அலையாம, 1000 பொய் சொல்லாம, கை காசுக்கு எந்த செலவும் வைக்காம அந்த கல்யாணம் வந்துருச்சு. மருதாணி வச்சு செவந்திருந்த ஜானகியுடைய கைகளையும் பாதங்களையும் பார்த்து உற்ற தோழியா அவ பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா காவேரி. ஒற்ற தங்க வளையல் போட்டிருந்த ஜானகியுடைய கைகள்ல குலுங்க குலுங்க பொன் வளையல்கள். பழுப்பு ஏறின மில் சேலை உடுத்தி இருந்த இடுப்புல பள பளன்னு பட்டு ஜரிகை சேலை. கழுத்துல பொற்சரம், காதுல வைரம், மூக்குல முத்து. தலையை திருப்ப முடியாத அளவுக்கு பூ அலங்காரம். செல்லம் ஆசைப்பட்டபடி மருமகன் வந்து குதிச்சிட்டான். சோத்துக்கு, துணிக்கு, நகை நாணயத்துக்கு பஞ்சம் இல்லாத இடம். பெரிய மனசு படைச்ச மனுஷர். பிக்கல் பிடுங்கல் இல்லாத குடும்பம். அத்தோட முதல் தாரம். இத்தனைக்கும் பணமும் செலவில்லை. அப்படி இருந்தாலும் கல்யாணம் நிச்சயமான நாள்ல இருந்து செல்லத்தோட கொஞ்ச நெஞ்ச மன நிம்மதியும் சந்தோஷமும் எங்கேயோ போயிருச்சுன்னு தான் சொல்லணும். பயப்பட்ட புறாவை போல அவளுடைய அடி மனசு துடிச்சுக்கிட்டே இருந்தது. கிழவர் உண்மையான பெருந்தன்மையோட தான் அவங்க கூட சம்பந்தம் செய்ய முன் வந்திருக்காரா? இந்த கேள்வி அடிக்கடி அவளுடைய மனதில் எழுந்துகிட்டே இருந்தது. முதல் தாரம்தான், படிச்சு பட்டம் வாங்கியிருக்கான். ஆனா சாந்தமோ அறிவின் ஆழமோ இல்லாம அலைகிற பார்வை, வயசுக்குரிய ஒளி இல்லாம வறண்டு போயிருந்த முகம். வயசும் 30க்கு மேல ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அவ மனசுல ஏதோ பெருத்த சந்தேகம் ஒண்ணு தோணுச்சு. உண்மையை சொல்லணும்னா சீர்திருத்த எண்ணத்தோட வரதட்சணை வேண்டான்னு சொல்றதால பையனுக்கு ஏதோ குறை இருக்குன்னு வெளியார் கதை கட்டி விட்டுட்டாங்கன்னு அந்த பெரியவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் இத்தனை நாளா தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்க முடியாம போயிருச்சுன்னு அவர் சொன்னாரு. ஜானகியோட கல்யாணத்துல செல்லத்துடைய மனசு தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் ரங்கநாதத்துக்கு அளவற்ற திருப்தி, மகிழ்ச்சி. எதையும் எப்பவும் துருவி துருவி ஆராயிர வழக்கம் அவருக்கு கிடையாது. ஆனா செல்லத்துக்கு அதுவேதான் வழக்கம். எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு பாலு வேற கோபத்தோட கடிதம் எழுதியிருந்தான். ரங்கநாதம் அந்த கடிதத்தை லட்சியமே பண்ணல. அவன் கிடக்குறான் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், ஏதோ கோபத்துல எழுதியிருக்கான் அப்படின்னு அந்த கடிதத்தை புறந்தள்ளிட்டு உற்சாகத்தோட இருந்தாரு அவரு. கல்யாண நாள் நெருங்க நெருங்க செல்லத்தோட மனசுல இனம் புரியாத திகில் அதிகமாயிட்டே இருந்தது. ஊர்ல நடந்த திருமண வைபவங்கள்ல எல்லாம் மாப்பிள்ளை இப்படி அப்படின்னு குறை கூறிக்கிட்டு இருந்த ஜானகி தன்னுடைய விஷயத்துல மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருந்தா. செல்லத்துக்கு உள்ளூர நடுக்கமா இருந்தது. பையனை பத்தி நல்ல அபிப்பிராயம் கொடுக்கற மாதிரி யாருமே இல்ல. அத்தோட அந்த வீட்டுல பெண் மக்களும் யாரும் இல்ல. கிழவர் கந்தையாவும் ரொம்ப கண்டிப்பானவர். சந்தேகத்தோட நாம எதுக்கு சம்பந்தம் பண்ணணும்? பாலுவும் கூட ஒரு நல்ல காரியம்னு எழுதி இருக்கும் போது அது வேண்டான்னு மறுத்து எழுதியிருக்கான். மேலும் ஆராயாம அரை நொடியில கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஆனா ஜானகிக்கு அடுத்து எப்போ எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? பாலு படிச்சா சம்பாதிச்சா மலை போல இந்த பொறுப்பை அவன் தலையில ஏத்தி வைக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம சின்ன பையனான அவன் தலையில இத்தனை பொறுப்புகளையும் ஏத்தி வச்சா அவன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவனுடைய சந்தோஷம் தானே அவனுடைய கனவு. இந்த எண்ணம் தான் கல்யாணத்தை நிறுத்த துணிவு உண்டாக்காம செல்லத்தை தடுத்தது. விமலா தான் குடியிருந்த வீட்டை ஒழிச்சு சாமான்களை கட்டி சென்னைக்கு அனுப்பிட்டா. மூர்த்தியோட தங்கை, தம்பி, தாய் 3 பேரும் சென்னையில குடும்பமா இருந்ததால அவங்களுக்கு அங்க அவசரமா இடம் தேடுற அவசியமும் இருக்கல. குழந்தைகளோட விமலாவையும் கொண்டு வந்து ஊர்ல விட்டுட்டு மூர்த்தி சென்னைக்கு போயிட்டான். விமலா ஊருக்கு போனப்போ பாலுவுக்கு பரீட்சை நடந்துகிட்டு இருந்தது. விமலாவை பார்த்ததுமே செல்லம், ஏண்டி பாலு இப்படி கடிதம் எழுதியிருக்கான் அப்படின்னு விசாரிச்சா. அவனுக்கு என்னவோ கோபம்மா. அவனோட படிப்பு பூர்த்தியாக வேண்டாமா? நம்ம கௌரவத்தை விட்டு கொடுத்து ஏன் இப்படி கட்டி கொடுக்கணும்னு கேக்குறான். அவனுக்கு என்ன தெரியும்? நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா, நம்ம ஜானகி அதிர்ஷ்டக்காரி அப்படின்னு சொன்னா விமலா. உண்மையில தங்கையுடைய அதிர்ஷ்டத்தை பார்க்கும்போது விமலாவுக்கே கூட கொஞ்சம் பொறாமையா தான் இருந்தது. அடுத்த முகூர்த்தத்துல
ஜானகிக்கும் ஸ்ரீதரனுக்கும் திருமணம் முடிஞ்சது. காவேரி கரையில உள்ள சத்திரத்துல திருமண வைபவம் ஆடம்பரமா நடந்தது. ஆனா கல்யாணத்துக்கு பாலு வரல. மாப்பிள்ளை ஸ்ரீதரன் திரைப்படம் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்துல ஒளிப்பதிவு இலாக்காவில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். திருமணம் நடந்த மறுநாளே திருவனந்தபுரத்துக்கு தன்னுடைய மனைவியையும் அழைத்து போறதா இருந்தான். செல்லம் இதை எதிர்பார்க்கவே இல்லை. 1-2 மாசங்களாவது மக தான் கூட இருப்பான்னு அவன் நினைச்சா. கணவன் மனைவிக்கு இடையில கொஞ்சம் புரிதல் ஏற்பட்ட பிறகு பெரியவர் அவளை கூட்டிக்கிட்டு போய் அங்க குடும்பத்தை ஆரம்பிச்சு வைப்பாருன்னு அவன் நினைச்சிருந்தா. உடனே புறப்பட போறாங்கிற செய்தியை அவளை கலக்கிச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் தானே இருக்கு அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தா அவ. பட்டுச்சேலையை மாத்திட்டு நூல் ஆடையை அணிஞ்சுகிட்டு இருந்தா ஜானகி. கல்யாண இறைச்சல் அமளி எல்லாம் ஓஞ்சு கண்ட கண்ட இடங்கள்ல யார் யாரோ படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. செல்லம் தனிமையில மகளை தேடி வந்தா. வாழைக்குருத்து போல இருந்த தன்னுடைய மக 2 நாள் அலைச்சல்லையும் சோர்வுலையும் வாடி இருக்கிறத பார்த்தா. அவளுடைய தொணதொணப்பு உச்சநிலைக்கு வந்துருச்சு. ஜானகி, நாளைக்கே போகணும்னு சொல்றாங்களேடி அப்படின்னு கேட்டா. புடவையை மடிச்சு வைக்கிறதுல அதிக கவனம் காட்டின ஜானகி, முன்னமே தெரிஞ்சுதானமா செஞ்ச, நான் இங்கேயே இருக்கிறதுக்காகவா கல்யாணம் செய்து கொடுத்தீங்க அப்படின்னு பதில் சொன்னான். அசட்டு பெசட்டுன்னு பேசாத ஜானகி, நாளைக்கே போகணும்னு சொல்றாங்களே, உன் வீட்டுக்காரரு உன் கூட பேசினாரா அப்படின்னு கேட்டா. அம்மா கேட்டதுக்கு ஜானகி வெக்கப்பட்டாளா கோபப்பட்டாளான்னு தெரியல. அவ திரும்பிக்கிட்டா. இதெல்லாம் என்னம்மா கேள்வி, நாளைக்கே போகலனாலும் 10 நாட்கள் கழிச்சாவது போகத்தானே வேணும் அப்படின்னு பதில் சொன்னான். உனக்கு ஒன்னும் பயமா இல்லையா ஜானகி அப்படின்னு கேட்டா செல்லம். அப்படின்னு தலையாட்டினா மக. சரி, போன உடனே கடிதம் போடுவியா ஜானகி அப்படின்னு கேட்டா செல்லம். சரிம்மா. ஆமா, ஏமா பாலு அண்ணா வரவே இல்லை அப்படின்னு கேட்டா ஜானகி. தானே வருவான், அத்தானை விசாரிக்க சொல்லி அப்பா கடிதம் எழுதுவாரு, அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. ஜானகி, மாப்பிள்ள பிரியமா இருக்காரான்னு போன உடனே எனக்கு கடிதம் எழுது, எனக்கு மனசெல்லாம் என்னவோ பண்ணுது அப்படின்னு மகளை கட்டிக்கிட்டு கண்ணீர் வடிச்சா செல்லம். நாளே தான் அது வரைக்கும் வளர்ந்து உருவான வீட்டுல இருந்தும் பெற்றோர்கள் கிட்ட இருந்தும் விடை பெற்றுக்கிட்டு ஜானகி கணவனோட புறப்பட்டு போனான். அவ வண்டியில ஏறிக்கிட்டதும் வண்டி புழுதியை கிளப்பிக்கிட்டு பறந்தது. செல்லத்துக்கு கண்ணீர் பெருகி வந்தது. ஏமா நீ இப்படி அழுற, ஜானகி யாரு கூட போயிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷனோட தானே போறா அப்படின்னு விமலா கடிஞ்சுக்கிட்டா. எப்பவுமே உங்க அம்மாவுக்கு ஜானகின்னா கொஞ்சம் கூடுதல் பாசம். தடவை அவ பிரிஞ்சு போறாளா இல்லையா, அதனாலதான் இப்படி வருத்தப்படுறா அப்படின்னு சொன்னாரு ரங்கநாதம். இப்படி பையனையும் பொண்ணையும் தனியா அனுப்புறாரே, அந்த கிழவராவது கொஞ்ச நாள் கூட போய் இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டா செல்லம். மாப்பிள்ளை பார்க்க கொஞ்சம் கடுமையா தெரியறானேங்கிற பயம்தான் அதுக்கு காரணம். நேத்து கூட ஜானகி உள்ள ஏதோ செய்துகிட்டு இருந்தா. ஏ ஜானகி, கூப்பிடுறேனே காதல் விழலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்தான் அவன். ஜானகி உண்மையிலேயே மிரண்டு போயிட்டா. பாவம், புது பொண்ணு, கல்யாணமாகி முழுக்க 3 நாட்கள் கூட ஆகல, அதுக்குள்ள இவன் இப்படி அதட்டுற மாதிரி கூப்பிடுறானே அப்படின்னு எனக்குள்ள நடுக்கமா இருந்தது அப்படின்னு தன்னுடைய பயத்தை பத்தி விவரிச்சா செல்லம். நல்லா பயந்தேம்மா நீ, உன் பொண்ணா பயந்தவ கிளம்புன உடனே கிளம்பிட்டாளே, நீ தான் இங்க உட்காந்து கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க. அவ கண்ணில் ஒரு பொட்டு கண்ணீராவது வந்துதா, ஜம்முன்னு வண்டியில போய் உட்காந்துட்டா அப்படின்னு சொன்னா விமலா. சரி, ஜானகியோட குணத்துக்கு அவளை நல்லாவே வச்சுக்குவான், அவளுக்கு ஒரு குறையும் வராது, கடவுள் நம்ம அந்த அளவுக்கு சோதிக்க மாட்டாரு அப்படின்னு செல்லம் மனசை தேத்திக்கிட்டா. மகளை பற்றிய சஞ்சலங்களை ஒதுக்குனதும் பாலுவை பத்தின கவலைகள் செல்லத்தோட மனசை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சது. பார்த்து 6-7 மாதங்கள் ஆகிட்ட மகனை உடனே பார்க்கணுங்கிற மாதிரி தாபம் அவ மனசுல எழுந்தது. ராஜேந்திரபுரத்துல இருந்து மீனாவும் கங்காதரமும் திருமணத்துக்கு வரல. அவங்க வர வேண்டான்னு தான் செல்லமும் நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா பாலு எங்க இருக்கா இப்போ? விநாயகா காலனி வீட்டுக்கு 30 ரூபா வாடகை கொடுத்துக்கிட்டு ஹோட்டல்லையும் சாப்பிட பணம் ஏது அவன்கிட்ட? இப்படி எத்தனையோ கேள்விகள் செல்லத்தோட மனசுல எழுந்தது. ஆனா பாலு கங்காதரத்தோட வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரதா விமலா சொல்லி இருந்தா. ஒருவேளை மீனாவுக்கு தெரியாம கங்காதரம் பாலுவுக்கு ஏதாவது பண உதவி செய்யறாரோ என்னவோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. அத்தியாயம் 12. செல்லம் மகனை நினைச்சு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல பாலு அவ கனவுல கூட நினைக்காத ஒரு இடத்துல அனாத மாதிரி படுத்திருந்தான். அவன் கோபப்பட்டு கடிதம் எழுதுனது உண்மைதான். ஆனா பரீட்சை முடிஞ்சதும் வீட்டுக்கு போகணும், அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் எல்லாத்தையும் பத்தி விரிவா பேசி நல்லதொரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். நான் இங்க படிக்கிற வரைக்கும் வீட்டை வச்சுக்கிறேன் விமலா, அதனால சாவியை என்கிட்ட கொடு அப்படின்னு விமலா கிட்ட வீட்டு சாவியை கேட்டு வாங்கி இருந்தான் பாலு.
கடைசி நாள் பரீட்சை அன்னைக்கு அவனுக்கு காலையில எழுந்திருக்கும் போதே தலை கனக்கிற மாதிரி இருந்தது. உடம்பு வலிச்சுது. பரீட்சை எழுதிட்டு வரும்போது ஜுரமும் சேர்ந்துக்கவே அவன் படுக்கையில விழுந்துட்டான். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் அவனுக்கு தன் நினைவே இல்லை. பொழுது விடிஞ்சு பார்த்தப்போ முகத்திலையும் உடம்புலையும் தனக்கு அம்மை முத்துகள் போட்டிருக்கிறத அவன் பார்த்தான். அன்னைக்கு பகல் முழுசும் அவன் கவனிப்பார் யாரும் இல்லாம, எழுந்திருக்கவும் தெம்பு இல்லாம ஏகப்பட்ட அவஸ்தையில படுத்து கிடந்தான். அன்னைக்கு சாயந்தரம் பக்கத்து வீட்டுக்காரர் அவன் கேட்டுக்கிட்டபடி அவனை நகர எல்லையை விட்டு தள்ளி இருக்கிற தொற்று நோய்களுக்கான பிரத்யேக ஆஸ்பத்திரியில அவனை சேர்த்தாரு. நோயின் வேதனையோட ஏழை எளிய மக்களுக்கு நடுவுல அவன் படுத்து கிடந்தான். அப்படி முடியாம படுத்து கிடக்கும் போதும் அவனுடைய மனசுக்குள்ள இதமான ஒரு வளையல் ஒலி கேட்கும். சுதாவின் நினைவுகள் கொடுத்த போதையில அவன் கிறங்கி கிடந்தான். நோயிலிருந்து மீண்டு அரை உடம்பா அவன் மறுபடி விநாயகா காலனி வீட்டுல கால் எடுத்து வைக்கும் போது அவனுக்கு மறுபடியும் கல்லூரி திறந்து 2 நாட்கள் ஆகிருச்சு. வீடு தூசி படிஞ்சு களை இழந்து கிடந்தது. அவன் அன்னைக்கு கொண்டு வந்து போட்டிருந்த புத்தகம் அவன் பெட்டி மேல அப்படியே இருந்தது. ஊர்ல இருந்து தன்னை தேடி ஏதாவது கடிதம் வந்திருக்கான்னு அவளோட பார்த்தான் அவன். ஏமாற்றம் தான் காத்திருந்தது. அவனுக்காக அங்க எந்த ஒரு செய்தியும் வரல. மனசெல்லாம் வெறுப்பு மண்டுச்சு. எல்லாரும் தன்னை கைவிட்டுட்டாங்கன்னு நினைச்சான் அவன். அந்த வீட்டுக்கு 1 மாசம் வாடகை கொடுக்கணும். சாப்பாட்டுக்கும் காலேஜ் ஃபீஸுக்கும் பணம் வேணும். வீட்டுல இருந்து ஒரு கடிதமும் வரல. அவன் என்ன ஆனான்னு கூட யாரும் கவலைப்படல. அதை நினைக்கும் போது பாலுவுக்கு பச்சை குழந்தை போல அழுக வந்தது. அந்த நேரத்துல அந்த பொண்ணு தன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து தன்னுடைய கைகளால அவனுடைய நெற்றியை தடவி கொடுத்து, அழாதீங்க நான் இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி அவன் கற்பனை செய்து பார்த்தான். அவனுடைய உள்ளம் கரைஞ்சு போச்சு. கண்ணீர் மேலும் பெருகுச்சு. பாலு கண்களை தொடச்சுக்கிட்டு வீட்டு வாசல வெறிக்க பாத்துக்கிட்டு இருந்தான். அங்கேயும் அந்த பொண்ணுதான் தெரிஞ்சா. பைத்தியக்காரா, நீ யாரு நான் யாரு? நான் கொம்புத்தேன் மாதிரி. என்னை சுற்றி கொற்ற தேனீக்கள் இருக்கு. நீ ஆனா கையும் காலும் இல்லாத ஒரு முடவன் அப்படின்னு பரிகாசமா சிரிச்சா. பித்து பிடிச்சவனை போல பாலு அப்படியே ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தான். சும்மாவே உட்கார்ந்துருந்தா வயிறும் சும்மா இருக்குமா? சோத்துக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இருக்கிற சில்லறையை திரட்டிக்கிட்டு சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டான். கதவை பூட்டிக்கிட்டு படிகள்ல இறங்கினப்போ அங்க கங்காதரம் அடிக்கிற வெயிலுக்கு தலையில அங்கவஸ்திரத்தை போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. வந்தவரு வடுக்கள் விழுந்த முகத்தோட வத்தி போய் நின்ன பாலுவை பார்த்ததும் ஒரு கணம் திகைச்சு போயிட்டாரு. ஏண்டா பாலு, உனக்கு உடம்பு சரியில்லையா? எங்கிட்டெல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு பதட்டமா கேட்டாரு. ஆமா, பெரியம்மா போட்டிருந்தது. ஆனா கடுமை இல்லாம போயிருச்சு. இவ்வளவு நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன். நீங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டான் பாலு. ஏண்டா, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பக்கூடாதாடா? அல்லது ஒரு கார்டாவது எழுதி போட்டிருக்கலாமே. பெரியம்மையா போட்டிருந்தது? அப்போ ஐசோலேஷன் ஆஸ்பத்திரியிலயா இருந்த அப்படின்னு கேட்டாரு கங்காதரம். பாலு மௌனமா தலைய ஆட்டினான். அட அசட்டு பையா, விமலா அன்னைக்கு சொல்லிட்டு போனா. நீயும் புறப்பட்டு போயிருப்பேன்னு தான் நான் நினைச்சேன். மீனா கூட ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாலு பையன் வந்து தலையை காட்டினானா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்படி ஆயிருந்திருக்கு, நீ யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்க அப்படின்னு அழுத்துக்கிட்டாரு. அப்போ நீங்களும் கல்யாணத்துக்கு போகலையா அப்படின்னு கேட்டான் பாலு. நாங்களும் போகல. உன் அப்பா கிட்ட இருந்து திடுதிப்புன்னு பத்திரிக்கை வந்தது. மீனாவுக்கு சௌகரியப்படல. ரவியையாவது புறப்பட்டு போக சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா டெஸ்ட் மேட்ச்னு பட்டணத்துக்கு போனவன இன்னும் ஆளையே காணோம். இன்னைக்கு தான் உன் அம்மா கைப்பட மீனாவுக்கு கடிதம் எழுதியிருக்கா. பாலு கோபப்பட்டுக்கிட்டு வரவும் இல்ல, காகிதமும் போடல. அப்பாவும் கோவிச்சுக்கிட்டு அவனுக்கு கடிதம் எழுத மாட்டேன்னு சொல்றாரு. கொஞ்சம் போய் விசாரிச்சு பார்த்து சொல்லுமா, எனக்கு கவலையா இருக்குன்னு எழுதியிருந்தா. நீ ஜானகிக்கு இப்ப எதுக்கு கல்யாணம், உடனே நிறுத்தவும்னு எழுதியிருந்தியாமே, உனக்கு என்ன கோபம் அப்படின்னு கேட்டாரு கங்காதரம். பாலுவுக்கு உண்மையாவே இப்ப கோபம் வந்தது. நடந்தது நடந்துருச்சு. இதையெல்லாம் அவனுடைய அம்மா மீனாவுக்கு எதுக்கு கடிதம் எழுதணும்? உண்மையா அவளுக்கு அவன் மேல ஆதங்கம் இருந்திருந்தா தந்தி அடிச்சு கேட்டிருக்க மாட்டாளா? மகன் படிக்கணும், பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும், தான் நகையும் புடவையும் குலுங்க மீனாவுக்கு சமமா ஆகணும். இதை தவிர அவளுக்கு வாழ்க்கையில குறிக்கோளே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் பாலு. ஆமா, என்ன கோபம் உனக்கு? விமலாவும் ஊரை விட்டு போயிட்டா. அடுத்து நீ என்ன பண்ண போறதா உத்தேசம்? மனசு விட்டு சொல்ல, எனக்கு எதுவும் புரியலப்பா அப்படின்னு கேட்டாரு கங்காதரம். உத்தேசம்னு எனக்கு என்ன தனியா இருக்கு? நினைக்கிறதெல்லாம் செய்யறதுக்கு என்ன மாதிரி ஏழைக்கு ஏது சக்தி? படின்னு சொன்னாங்க, வந்து சேர்ந்தேன்.
இங்க இருன்னு சொன்னா இருப்பேன், இல்ல நீ படிச்சது போதும் மூட்டையை கட்டிக்கிட்டு வாடான்னா போயிருவேன் அப்படின்னு சொன்னான். அவனுடைய வார்த்தைகள்ல கசப்பும் விரக்தியும் தெரிஞ்சுது. சரிதான், நீயும் ஏழை மோளன்னு ஆரம்பிச்சிடாத, வா வீட்டுக்கு போவோம். இந்த வீட்டுக்காரருக்கு கணக்கு முடிச்சு தகவல் கொடுத்துடலாம். நான் வண்டியை கூப்பிட்டுட்டு வர்றேன், நீ உன் சாமான்களை எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு கங்காதரம் வெளியே போனாரு. அதிக வசதிகள் இல்லைனாலும் அந்த வீட்டுல அமைதியா மென்மையா அவனுடைய நாட்கள் கழிஞ்சுது. அந்த இடத்த நன்றியோட திரும்பி பார்த்துக்கிட்டே பாலு பணக்காரர்கள் வாழ்ற வசதியான வீட்டை நோக்கி போனான். மீனா அவனை பார்த்ததும் எந்த குற்றமோ குறையோ சொல்லல. ஏண்டா இப்படி பாதி உடம்பாய் போயிட்டியே அப்படின்னு அவ கேட்டது கூட பாலுவுக்கு புதுமையா இருந்தது. மீனாவோட பாட்டி சமைச்சு போட்ட உணவு ரொம்ப ருசியா இருந்தது. சாப்பிட்டுட்டு வாசல் புறம் இருந்த அறையில பெஞ்ச் மேல படுக்கையை விரிச்சு போட்டுக்கிட்டு படுத்தான். நல்ல உறக்கத்தோட சுகத்துக்கு ஈடு ஏது. அப்போ வளையல்களோட ஓசை அவனுடைய செவியில ஒலிச்சுது. யாரோ நடமாடுற மெல்லிய ஒலியும் கேட்டுது. பாலு சட்டுன்னு ஏதோ நினைவு வந்த மாதிரி துள்ளிக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். அவனுக்கு நேர் எதிர கூடத்துல சோத்துல சாஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு புத்தகத்தை புரட்டிக்கிட்டு அவ உட்கார்ந்திருந்தா. மஞ்சள் தாவாணியும் நீல பாவாடையுமா பஞ்சவர்ண கிளிய போல இருந்தா அவ. உட்கார்ந்த அவ எழுந்து அவனை நோக்கி வந்தா. வீட்டுல யாரும் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் பாலு. அவனுடைய இதயம் துள்ளி குதிச்சுது. அவ அவனுக்கு எதிர வந்து நிலப்படிக்கிட்ட நின்னான். அவளை பார்க்காதப்போ அவகிட்ட என்னென்னவோ பேசணும்னு தோணும். ஆனா எதிர அவளை பார்த்தப்போ பாலுவால எதுவுமே பேச முடியல. ஆனாலும் ஏதாவது பேசணுமேங்கிற ஆர்வத்துல மாமா இல்லையா அப்படின்னு கேட்டான். தெரியல, வீட்டுல யாரையும் காணோம். நீங்க வெயில்ல படுத்துக்கிட்டு இருந்தீங்க, ஜன்னல் கதவை சாத்தலான்னு பார்த்தா நீங்க அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு அம்மை போட்டிருந்ததா, முகத்துல கூட போட்டிருந்ததா அப்படின்னு பல நாள் பழக்கப்பட்ட மாதிரி அவ கேட்டா. அவளோட முகத்துல கவலையோட சாயல் தெரிஞ்சுது. ஆமா, வைசூரி கண்டிருந்தது, இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொன்னான் அவன். வைசூரியா? அப்ப இத்தனை நாளா எங்க இருந்தீங்க? உங்க அக்காவும் இங்க இருந்து மாத்தி போயிட்டாங்களாமே அப்படின்னு கேட்டா அவ. ஆமா, நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன் அப்படின்னு சொன்னான் பாலு. ஆஸ்பத்திரியிலையா அப்படின்னு கேட்கும் போதே அந்த பெண்ணுடைய குரல் நடுங்குச்சு. எனக்கு தெரிஞ்சா வந்திருப்பேனே. எத்தனை நாள் ஆச்சு? வைசூரி, அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவ சொன்னான். உனக்கு ஏன் இத்தனை பயம் சுதா? எனக்கு தான் இப்ப பரவாயில்லையே அப்படின்னு சொன்னான் பாலு. ஏன் பயம்னா கேக்குறீங்க? என் அப்பாவும் அம்மாவும் பர்மால இருந்து திரும்பி வர்ற வழியில பெரியம்மா கண்டுதான் இறந்து போனாங்க. அவங்க மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லும் போதே அவளுடைய கண்கள்ல இருந்து பொல பொலன்னு கண்ணீர் வழிஞ்சுது. ஒரு கணம் பாலுவோட உடல்ல துடிப்பு நின்ன மாதிரி இருந்தது. என்ன சொன்ன? உங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்களா? அப்போ நீ மரக்கடை கணபதியோட மக இல்லையா அப்படின்னு கேட்டான் அவன். அவரு என் சித்தப்பா. ஏன், அவரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவ. சித்தப்பாவா? அப்போ அவருக்கு சொந்த மக வேற இருக்காளா அப்படின்னு கேட்டான் பாலு. அந்த பொண்ணு அவனை வியப்போட பார்த்தா. இருக்காளே, எங்க சித்தப்பாவுக்கும் ஒரே ஒரு பொண்ணு உண்டு. ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா. ஒன்னும் இல்ல, என் சிநேகிதன் ஒருத்தனுக்கு அவரோட மகளை கொடுக்கறதா பேச்சு நடந்தது. அது நீதானாக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான் பாலு. கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சுதா ஒரு மாதிரியா புன்னகை செய்தா. அதுக்கு உங்க சிநேகிதர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு கேட்டா. அவனுக்கு அவங்க அப்பா கிட்ட கோபம், அந்த பொண்ணு வேண்டான்னு மறுத்துட்டான் அப்படின்னு சொன்னான். நல்ல வேலை அப்படின்னு சொன்னான் அந்த பொண்ணு. அவன் சொன்னதை கேட்டதும் பாலுவுக்கு திடுக்குன்னுது. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு திருப்பி கேட்டான். ஏன்னா உங்களுக்கு அவசியம் தெரியணுமா அப்படின்னா சொல்றேன். ஒருத்தர்கிட்டையும் சொல்லிடாதீங்க. எங்க சித்தப்பாவோட பொண்ணுக்கு திடீர்னு வலிப்பு வரும். அதை மறைச்சு எங்க சித்தப்பா யாராவது ஏமாந்தவன் காலில் கட்ட பாக்குறாரு அப்படின்னு படபடப்பான குரல்ல சொன்னா அந்த பொண்ணு. பாலுவுக்கு கண்களை இமைக்க கூட தோணல. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மாட்டிக்காம தப்பி இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அப்போ செருப்பு இருக்கே, சுதா வந்திருக்காளா என்ன? அவர் வீட்டுல இல்லையே அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே மீனா வந்தா. அந்த குரலை கேட்டதும் பாலுகிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு கூடத்துக்கு ஓடி போயிட்டா. நானும் இப்பதான் வந்து நுழைஞ்சேன். மாமா போன் பண்ணாரா? நானே இன்னைக்கு நேரம் கழிச்சு தான் கிளம்பினேன். பஸ்ஸுக்காக வேற ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டி வந்துருச்சு. வீட்டுக்குள்ள யாரையும் காணோமேன்னு எட்டி பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. பாட்டியை எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே சுதா மீனாவை தொடர்ந்து போனா. தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். நன்றி.